Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. கடைகளை மூடணும்னு நினைச்சா மூடுங்க, இல்லைன்னா எனக்கு இந்த மக்கள் ஒரு என்ன சொன்னாரு, மக்களுக்காகத்தான் எனக்கு ஆட்சி முக்கியம். ஆமா, விடுதலை சிறுத்தை கட்சி எனக்கு கூட்டணி முக்கியம் அல்ல. கூட்டணி முக்கியம் அல்லனா என்ன சொல்லியிருக்கணும்? இன்னும் 1 மாத காலம் 6 மாதம் டைம் கொடுத்து அதுக்குள் மதுக்கடை படிப்படியாக குறைக்கப்பட்டு இறுதியாக இந்த தேதியில் தமிழகம் மதுவில்லா மாநிலமாக இருந்தால் கூட்டணியில் தொடர்வேன், இல்லை என்று சொன்னால் கூட்டணி முக்கியமல்ல, மக்களோடு நின்று போராட தயாரிக்கேன், கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்ளுகிறேன், வெளியேறுகிறேன். இப்போவும் அக்டோபர் 2 மக்களோடுக்கான எல்லாரும் மக்களோடு போராடுகிறார், வெளியேறுகிறேன் என்று சொன்னாரா? திமுக கூட்டணியான திரு விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் இவங்கெல்லாம் சரியா ஒரு முனைப்போடு எடுக்கல. ரைட்டு, அதிமுகவுக்கு அந்த எண்ணப்பாடு இல்லதான். ரைட்டு, 2026 தேர்தல் இலக்காக வைத்து அவங்களே கூட இந்த மேடையில் ஏறிக்கிட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமியோ பிரதிநிதியோ ஏறி இந்த மேடையில 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க மதுக்கடையை ஒழிக்கிறோம்னு பேசலாம்ல இப்போ. ஆனா அவங்க முன்வர மாதிரி தெரியலையே இது. அதனாலதான் தெரிஞ்சே எதுக்கு அழைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இது என்னன்னா பிளாக்மெயில் டாக்டிக்ஸ். நீங்கள் இல்லை என்றால் நான் அங்கே செல்வேன். இதுக்கு இவரை வலுப்படுத்திக்கிறதுக்கு, இவருடைய ஆதாயத்திற்கு, அரசை மிரட்டி பணிய வைப்பதற்கு, சீட்டு பேரத்திற்காக, கூட்டணி அமைச்ச மந்திரி சபை பதவி தனக்கு பங்கு பெறுவதற்காக நடத்துகிற நாடகம். டாஸ்மார்க் ஓட்டியே வந்துட்டு பார் வச்சுக்கிட்டான், இங்கே வாங்கிட்டு போய் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஊர் போலீஸுக்கு மாமூலு, எல்லாத்துக்கும் கவுன்சிலருக்கு மாமூலு, தலைவருக்கு மாமூலு எல்லாம் கொடுத்து டாஸ்மார்க் கடை மூடப்பட்டது. சரக்கு தகுதியின்றி 24 கிடைக்கும், எல்லா இடங்களும் கிடைக்கும். வாங்க, இப்ப சென்னையில் நீங்க மாதே சொந்தா கூட்டு போய் காட்டுறேன். 12 மணிக்கு முன்னாடி அதிகாலை 5 மணிக்கு உங்களுக்கு சரக்கு வேணுமா நான் வாங்கி தரேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் விவசாயிகள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் நிறுவன தலைவருமான அண்ணன் செல்ல ராசாமணி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களிடமே கேட்போம். வணக்கம் அண்ணே. வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லாமா இருக்கும். பூரண மது ஒழிப்பு வேண்டும்ன்றது தான் அவருடைய கோஷமா இருக்குது. எல்லாரும் வாங்க, இந்த ஒத்த கருத்துடைய அத்தனை பேரும் வாங்கன்னு தான் அவர் சொல்றாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் நடத்தக்கூடிய மாநாட்டில் எல்லாரும் வரலான்றாரு. தேசிய அளவில் வந்தா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதை மோடியே முன்னெடுக்கட்டுமே, பிஜேபியை முன்னெடுக்கட்டுமே கேட்கிறாரு. ஒரு கேள்வி, நீங்க குடியிருக்க தெருவில் ஒரு ட்ரைனேஜ் போடுறாங்க, அது அந்த பகுதியில் ஒரு இடைஞ்சலா இருக்கு, ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு வாங்க போராட்டத்துக்குன்னு சொல்றாங்க. நீங்க அந்த பகுதியினுடைய கவுன்சிலர், அந்த ஊருடைய எம்எல்ஏ, மந்திரிக்கு வேண்டியவர், நீங்க போராட்டத்துக்கு வேண்டியதில்லை. யோ நாளைக்கு காலையில் அமைச்சரை பார்த்து நான் அதை நியாயத்தை எடுத்து சொல்லி நிறுத்திடுறேன் இருக்கணும். இதான உண்மை. போராட்டத்துக்கு மாதேஷ் போலாம், செல்லராஜன் போலாம். திருமாவளவன் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார். திருமாவளவன் சொல்ல வேண்டிய இடத்திலிருந்து சொன்னால் கேட்க வேண்டிய இடத்தில் முதல்வர் இன்னைக்கு இருக்கார். கேட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க, போனாங்களே. அங்கிருந்தே என்ன செய்யணும்? இன்னும் 1 மாத காலத்தில் முதல்வர்கள் தமிழக மக்களுடைய நலனை கருதி, கடந்த ஆட்சியின் போது எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது மதுக்கடையை மூடுவேன் நான் ஆட்சிக்கு வந்து 2016 சொன்னீங்க, அது முடியல, சரி தோத்துட்டீங்க, ஆட்சிக்கு வரல. இப்ப படிப்படியா குறைப்பீங்க, குறைச்சிங்களா? இல்ல. கடைகளை மூடணும்னு நினைச்சா மூடுங்க, இல்லைன்னா எனக்கு இந்த மக்கள் ஒரு என்ன சொன்னாரு, மக்களுக்காகத்தான் எனக்கு ஆட்சி முக்கியம், விடுதலை சிறுத்தை கட்சி எனக்கு கூட்டணி முக்கியம் அல்ல. கூட்டணி முக்கியம் அல்லனா என்ன சொல்லியிருக்கணும்? இன்னும் 1 மாத காலம் 6 மாதம் டைம் கொடுத்து அதுக்குள் மதுக்கடை படிப்படியாக குறைக்கப்பட்டு இறுதியாக இந்த தேதியில் தமிழகம் மதுவில்லா மாநிலமாக இருந்தால் கூட்டணியில் தொடர்வேன், இல்லை என்று சொன்னால் கூட்டணி முக்கியமல்ல, மக்களோடு நின்று போராட தயாரிக்கேன், கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்ளுகிறேன், வெளியேறுகிறேன். இப்போவும் அக்டோபர் 2 மக்களோடுக்கான எல்லாரும் மக்களோடு போராடுகிறார், வெளியேறுகிறேன் என்று சொன்னாரா? நான் அதே கூட்டில் நீடிக்கிறேன். இதுதான் பிரச்சனைன்றாங்க. அதே கூட்டில் நீடிக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க? இதுதான் பிரச்சனை, திமுக கூட்டணி உடைஞ்சு போயிடணும்னு ஒரு கூட்டம் வெளியே பாக்குறாங்க. அதை எல்லாரும் சொல்றாங்க. இங்க அது தேவையில்லை, என்னுடைய இலக்கு என்ன, என் இலக்கை நான் நிறைவேற்ற போறேன். அதாவது எப்படின்னா, ஒரு பழமை சொல், ஒன்னு நண்பனா இருக்கு, இல்ல எதிரியா இரு, துரோகியா இருக்காதீங்க. இப்ப அவர் துரோகியா இருக்கார். ஆளுங்கட்சியிலேயே கூட்டணியில இருந்துகிட்டு துரோகி நேர் நீ எதுக்குன்னு நினைச்சா நேரடியா திருமாவளவனுடைய கோரிக்கை நியாயம், மது ஒழிப்பு கோர பாராட்டத்தக்கது. ஆனா அவர் எடுத்துட்டு போற விதம், மது வேண்டான்னு போராடுறவனு சேர்த்தணுமா அல்லவா? பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வர்றாங்க இல்லையோ, அன்புமணி என்ன சொன்னார், அழைத்தால் வரும் இருக்கார். கூப்பிட்டு இருக்கணும் இல்லைங்க,
கூப்பிடல. இல்ல அவங்க சாதியவாதம் என்ன இல்ல அவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு என்ன பர்சனல் வாக்கியா தரவரா லேண்ட் டிஸ்பியூட் ஆகாதுங்க. ஒரு இடத்துல அவங்க சந்திக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. தவறு. பொது பார்வையில் இருக்கவங்க வந்து பொது பிரச்சனைக்கு போறப்ப அடுத்தவங்களை அழைக்கணும். இல்ல அவங்க அந்த சிக்கலை எல்லாம் மறந்து விட்டு வரலாற்றுல நாங்க ஒரு ஆறாத வடுவா எங்களுக்கு ஒரு தழும்பு இருக்குது, அதை நாங்க மறக்க முடியாது. சரி, திராவிட முன்னேற்ற கழக முதல்வர் வந்து இந்த மாநாட்டில் அழைக்கிறீங்க, அவங்க பிரதிநிதி போய் இத்தனாம் தேதிக்குள்ள அந்த கடையை நாங்க க்ளோஸ் பண்றோம் அறிவிப்பாரா? இல்லைங்க, அவங்க அழைக்கலையா. நாங்க போயிட்டு வேற ஒரு கோரிக்கையை மெமரண்டம் வைக்கும்போது நீங்க இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க, எங்களுக்கு பிரதிநிதி, எங்களுக்கும் அதான் கொள்கை, நாங்க 2 பேரும் அனுப்புறோம்னு சொன்னதாக சொல்றாங்க அவங்க. மதிப்புமிக்க தலைவர் திருமாவளவன் சொன்னதே, நான் இந்த அழைப்பு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் சேர்த்து தான் சொன்னார். ஒன்று. ரைட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியில் என்ன அவர்களையும் அழைப்போம், கலந்து கொள்கிறாரா இல்லை என்று பார்ப்போம்னாரு. அதே மாதிரி முதல்வர் வந்த பிறகு போய் பார்த்தாரு, வெளியில் வந்து என்ன பேட்டி கொடுத்தாரு, நாங்கள் அவரையும் அழைத்தோம், டிவிகேஸ் இளங்கோனையும் யார் இன்னொருத்தர் பேர் சொன்னார் ஆர்எஸ் பாரதியும் அனுப்புவதாக சொல்லியுள்ளாருன்னு இருக்காரு. நீங்க வேணா ரெமைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க சரி இல்ல சார், இதை திமுக கூட்டணியான திரு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இவங்கெல்லாம் சரியா ஒரு முனைப்போடு எடுக்கல. ரைட்டு. அதிமுகவுக்கு அந்த எண்ணப்பாடு இல்லதான். ரைட்டு. 2026 தேர்தல் இலக்காக வைத்து அவங்களே கூட இந்த மேடையில் ஏறிக்கிட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமியோ பிரதிநிதியோ ஏறி இந்த மேடையில 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க மதுக்கடையை ஒழிக்கிறோம்னு பேசலாம்ல இப்போ. ஆனா அவங்க முன்வர்ற மாதிரி தெரியலையே இது. அதனாலதான் தெரிஞ்சே எதுக்கு அழைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இது வந்து என்னன்னா பிளாக்மெயில் டாக்டிக்ஸ். நீங்கள் இல்லை என்றால் நான் அங்கே செல்வேன். இதுக்கு இவரை வலுப்படுத்திக்கிறதுக்கு, இவருடைய ஆதாயத்திற்கு, அரசை மிரட்டி பணிய வைப்பதற்கு, சீட்டு பேரத்திற்காக, கூட்டணி அமைச்ச மந்திரி சபையில் பதவி தனக்கு பங்கு பெறுவதற்காக நடத்துகிற நாடகம். இது எல்லாத்துக்குமே தெரியுமா தேச? இல்ல சார், ஒரு எதிர்கட்சியா எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதை மையப்படுத்தி, அதாவது மின்கட்டண உயர்வா இருக்கட்டும், அதே போல மதுக்கடைகளை மூடணும்னு சொல்றதா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல வாழ்வாதார பிரச்சனைக்கு எதிர்கட்சி வலுவா இருந்து செயல்படணுமா வேண்டாமா? செயல்படும். நீங்க அதிமுக பாசம் உங்களுக்கு அதிகம். எடப்பாடி பழனிசாமியினுடைய பார்ட்டி, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர், அவர் சரியா பணியாற்றி கொண்டிருக்கிறாரா சொல்லுங்க பாக்கலாம். I am not a member of ADMK party. இல்ல அதிமுக பாசம்னு சொன்னோம். யார் நல்லது செஞ்சாலும், முதல்வர் நல்லது செஞ்சாலும் பாராட்டுற முதலாளத்தா இருப்போம். மணல் குவாரி கொண்டு வந்தார், முதல்வருக்கு தமிழ்நாட்டில் வாழ்த்து சொன்னவன் செல்லராஜாமணி. மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொன்னவன். சரி. எங்களுக்கு வந்து யாருமே எதிரி கிடையாது. நான் முன்பு இயக்கத்தில் இருந்தேன், தற்போது எந்த இயக்கத்திலும் இல்லை. முன்னாள் முதல்வர் நல்லது செஞ்சாலும் பாராட்டுவோம், இந்நாள் முதல்வர் நல்லது செஞ்சாலும் பாராட்டுவோம். இப்ப எங்களுடையது என்னன்னா, இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில மக்கள் விரோத போக்கை கண்டித்து இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் வேகமாக செயல்படணும் என்னுடைய கருத்து. அதுதான் நான் கேக்குறேன். வேகம் இல்லை. ஏன் அந்த ஃபோர்ஸ் இல்ல? என்ன காரணம்? அதுக்கு காரணம் உட்கட்சி பூசலும் ஒரு காரணம், இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை. இப்ப சொல்றாங்களே, ஏப்பானா என் குடும்பத்து பிரச்சனையே பார்க்க முடியல வெளியில, அது மாதிரி சில பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது. அது அவங்களுடைய என்னென்ன, என்னுடைய இது என்னன்னைக்கு அவர் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவர் இனிமே வந்து ஒரு ஓபிஎஸோ சசிகலாவோ டிடிவியோ ஒரு பொறுப்படுத்த வேண்டியதில்லை. அவங்க இவங்களுக்கு ஒரு தகுதியான லீடரும் கிடையாது. அது வேற கட்சி அவர்கிட்ட வந்துருச்சு. தொண்டை அவரோட இன்டாக்ட் ஆயிட்டாங்க. எப்படி டிஎம்கேவோட கூட்டணி இன்டாக்ட்ங்கிறாங்களோ, தொண்டை இன்டாக்ட் ஆயிட்டான், பொறுப்பாளர் இன்டாக்ட் ஆயிட்டாங்க. கடுமையாக இறங்கி போராடலாம், ஆனால் சுணக்கத்தை காட்டுகிறார்கள். அது என்னன்றது அதுக்கு மேல நான் சொல்ல, இன்னும் இறங்கி போராட வேண்டும். மக்கள்கிட்ட இடம் பிடிக்குமா அவர் போராடணும். சரி. அதே மாதிரி இந்த ஆட்சி தொடர்ந்தாலும் மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்த குறைத்து கொண்டு நல்ல திட்டங்களை இந்த முதல்வர் செய்யணும். 25,000 கோடியிலிருந்து 30,000 கோடி, அதாவது நீங்க ஏற்கனவே பேசியபடி, அதாவது மணல் குவாரிகளோ அதே போல கிரசஸ் கல் குவாரிகள் போன்றவெல்லாம் நடத்தும் போது நமக்கு வருவாய் வரும். ஒட்டுமொத்தமா மதுக்கடைகள் எல்லாம் மூடினாலே அதனால வந்து ஒரு 40 லட்சம் கோடி கிட்ட 50 லட்சம் கோடி இழப்பு வேற வரும். அவ்வளவு இழப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு கடன் சுமை வந்து 9.5 லட்சம் கோடி ஆயிடுச்சு. ஆனால் இதையெல்லாம் சரி கட்ட முடியுமா? இந்த மாதிரி வருவாய் எல்லாம் ஈட்டினால் நமக்கு சரி கட்ட முடியும்னு நீங்க சொல்ல வரீங்களா? சரியா, வருவாய் ஈடுகட்டலாம். இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி உடனடியாக மது மொத்தமா மூடுனா வந்து நீங்க சொல்றீங்களா, மக்கள் அடிக்ட் ஆயிட்டாங்க, உடனடியா மூடுறப்ப பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு. இதை நான் சொல்ல, உளவியல் ரீதியா அரசாங்கம் சொல்லுது. அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யலாம், தப்புல. இப்ப இன்னைக்கு விவசாயிகள் வந்து தென்னை மரங்கள்லாம் பெரிய விலை இல்லாம தடுமாறுறான். இப்ப கல் இயக்க தலைவர் நல்லுசாமில பலமுறை சொல்லிட்டார், கல் ஒரு உணவுப் பொருள். அந்த காலத்துலேயே கல் ஆல்கஹால் பெருசா இல்லை. சரி. இப்போதைக்கு நீங்க எம்ஜிஆர் காலத்து மாதிரி கல்லுக்கடையை திறக்கலாம் முதற்கட்டமா. அதை படிப்பு இதிலிருந்து பெரிய ஒரு பாதிப்பிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்தாச்சு, அப்புறம் கல்லுக்கடை மூடிடலாம். இப்ப விவசாயம் இன்னைக்கு பாதுகாக்கிறது பெரிய ஒரு வேலை. விவசாயத்துக்கு விளைபொருளுக்கு தேவையான விலை இல்லை, உற்பத்திக்கு தேவையான விளைபொருள் இல்லை. விவசாயி போராடிக்கிட்டு வரான். தென்னை மரத்துக்கு போதிய ரேட் இல்லை, காப்பு இல்லை தென்னங்காய். அதனால இந்த கல் இருக்கிற கொடுத்தா விவசாயம் பிழைப்பான், பெரிய பாதிப்பில் அந்தந்த ஊர்ல கல்லை குடிச்சுக்கிட்டா அது இருப்பான். பெரிய அளவுக்கு அவனுக்கு இப்ப ஒரு கோட்டரை மினிமம் 150 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்குது. நான் நினைக்கிறேன் அதான் ரேட்டு. கல்லை பாட்டில் கொடுத்தீங்கன்னா ஒரு 20 ரூபா 25 ரூபா குடிச்சிட்டு போயிடுவோம்.
உடம்புக்கு அது ஆரோக்கியம். இது மாதிரி கெடுதல் கிடையாது, உயிருக்கு ஆபத்து இல்லை. ஒரு ஸ்டேஜில் அதையும் படிப்படியாக அப்படியே குறைச்சிடலாம். மாற்று அதை கொண்டு வந்து அதுலேயும் ஒரு வருமானம் வந்துடல. சரி, இப்போ இதில் எப்படி நம்ம கனிம வளத்தில் ஒரு 25,000 கோடி 30,000 கோடி வர மாதிரி அதில் ஒரு 5,000 10,000 கோடி வந்துன்னா ஈக்குவலாகி போயிடும். உங்களுக்கு நலத்திட்டமும் தொடர்ந்து. சில பேர் சொல்கிறது என்ன, இதை அதாவது நிறுத்தாததுக்கு ஒரு சாக்கு என்னன்னா, மக்கள் நலத்திட்டங்கள். மக்கள் நலத்திட்டத்தை பற்றி உயிரை விட மக்களை காக்க உயிர் தான் முக்கியம். நலத்திட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, நலத்திட்டமும் கண்டினியூ ஆகணும். ஆல்டர்னேட்டிவ் இப்போ எப்படி மணலுக்கு மாற்று எம்சான்னீங்களா, டாஸ்மார்க் மாற்று கல்லு கடை கொண்டாங்க, வருமானமும் வந்துடுது, குடிக்கணும் குடிச்சுக்கிட்டு இருப்பான்ல. சரி, உயிரிழப்பு இருக்காது. இப்போ எத்தனை குடும்பத்தில் அழுவு ஓலம் கேட்குது தெரியுங்களா? இந்த டாஸ்மார்க்கால எவ்வளவு சீரழிவு. நாங்கள் வந்து திருமாவளவன் மது ஒழிப்புன்றதை நான் பாராட்டுறேன், நடத்துகின்ற விதத்தை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த குவாரிகள்லாம் வந்து முறைகேடாக நடக்கிற சொல்கிற மாதிரி டாஸ்மார்க்ஸ் அப்படி கிடையாது இல்லை. 12 மணிக்கு கடையை திறந்து 10 மணிக்கு மூடிடுறாங்க தானே? அதுவும் அஃபிஷியலாக அப்ரூவல் கொடுத்த டாஸ்மார்க்ஸ் மட்டும் தானே நடக்குது, இல்லை வெளியிலலாம் நடக்குதா ஏதாவது? இந்த ரஜினி, விஜய், கமலஹாசன், எம்ஜிஆர் காலத்தில் அப்போ இருந்த மாதிரி டிக்கெட் கொடுத்துருவான், ஒரு 50 டிக்கெட்டு. ரசிகர்கள் கண்ணை மூடிட்டு வாங்குறதுக்கு சரி, டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்னு போட்டுருவான். மொத்தம் அந்த தியேட்டரில் 1000 பேர் கெப்பாசிட்டி. ஒரு 250 டிக்கெட் விற்றுருவான் கவுண்டரில் ஒரே ரேட்டுக்கு. மீதி ஹவுஸ்ஃபுல் வெளியில் 400 ரூபாய்க்கு ஆள் வச்சு வைப்பேன். இப்போ என்ன ஆகுது, டாஸ்மார்க் கரெக்ட் 12 o'clock நைட் 10 மணிக்கு டாஸ்மார்க் ஒட்டியே வந்துட்டு பார் வச்சுக்கிட்டேன். இங்கே வாங்கிட்டு போய் அவன் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறான். ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஊர் போலீஸுக்கு மாமூலு, எல்லாத்துக்கும் கவுன்சிலருக்கு மாமூலு, தலைவருக்கு மாமூலு எல்லாம் கொடுத்து டாஸ்மார்க் கடை மூடப்பட்டது. சரக்கு தண்ணீரின்றி 24 கிடைக்குது எல்லா இடங்களையும். எல்லா இடங்களும் கிடைக்கும். வாங்க, நான் இப்போ சென்னையில் நீங்கள் மாதே சொந்தா கூட்டு போய் காட்டுறேன். 12 மணிக்கு முன்னே அதிகாலை 5 மணிக்கு உங்களுக்கு சரக்கு வேணுமா நான் வாங்கி தரேன். அதாவது எந்த அறிக்கை வேணாலும் கொடுக்கலாம். எப்பொழுது மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்காக திட்டங்களை தீட்டுகின்ற ஒரு அரசு வருதோ அன்னைக்கு தான் எல்லாமே நல்லது. மக்களுக்காக சிந்திக்கிறோம் தான் சொல்றாங்க. மக்களுக்காக தான் இன்னைக்கு வந்து இலவச பேருந்து பெண்களுக்கு விட்டுருக்கன்றாங்க. 1000 ரூபாய் மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க, மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க. அதே போல நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுறேன். பெண்களுக்கு 1000 ரூபாய். அதே நேரத்தில் இலவச பஸ் கேட்டு எந்த ஊர்லயாவது போராடினா திட்டம் நல்ல திட்டம், நான் அதுக்குள்ள போக விரும்பல. எங்களுக்கு பஸ்ல ஃப்ரீயா கொடுக்கணும் யாராவது போராட்டம் பண்ணாங்களா? கொடுக்குறீங்க. டாஸ்மார்க் வேண்டாம், தினசரி போராடுறாங்கல்ல. ஏன் முதல்வர் நினைச்சா திருமாவளவன் கூட்டணியில் இருக்கவங்களும் வேண்டாங்கிறாங்களே, எதுக்காக? அவர் என்ன சொன்னார், கலைஞருக்கு அப்புறம் ஒரு தாரக மந்திரம், மக்கள் விரும்பாத திட்டங்களை ஒருபோதும் இந்த அரசு செயல்படுத்தாது, சரி, மக்கள் ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை திணிக்க மாட்டோம் அப்படின்னாங்க. மக்கள் டாஸ்மார்க் ஏற்றுக்கிட்டாங்களா? 2016 பிரகடனப்படுத்தினார் அன்றைய முதல்வர் மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க் மூடப்படும். இப்போ முதல்வருடைய சகோதரி அக்கா கனிமொழி என்ன சொன்னாங்க, கருப்பு கொடி ஏற்றிக்கிட்டு போன ஆட்சியில் இந்தியாவிலேயே அதிக விதவைகள் வெள்ளை புடவை கட்டி கொண்டுகின்ற வாழ்கின்ற மாநிலம் தமிழகம் அதிகமாக இருக்குது. காரணம் டாஸ்மார்க். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக குறைத்து இறுதியில் டாஸ்மார்க் அனைத்து மூட பண்ணாங்க. எத்தனை கடை குறைச்சிருக்கீங்க சொல்லுங்க? முதல்ல வந்தோன்னா ஒரு 500 கடைக்கு ஆர்டர் போட்டீங்க, அதோடு நின்று போச்சு, அவ்வளோதான். அதுலேயும் 10 ரூபா பாட்டிலுக்கு வச்சதுனால பாட்டில் எப்படின்னா 10 ரூபா பாலாச்சின்னு தான் அவர் உள்ள இருக்கார். எங்களுக்கு அவர் எதிரி எல்லாம் நடந்தது சொல்கிறோம். இப்போ 2 ஆட்சியிலும் இந்த டாஸ்மார்க்கில் வந்து அவங்களுக்கு மூடுற எண்ணம் கிடையாதுங்க. அதில் வந்து நான் மாறுபட்ட கருத்து, மக்கள் வேண்டான்னு நினைக்கிறான். எதற்காக அரசு நடத்தும்? மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். போய் சேர வேண்டிய அதிகார மையத்துக்கு போய் சேரட்டும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி செல்லராசா. நன்றி வாய்ப்பளித்தமைக்கு.